ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் கோடை காலத்தை குளுமையாக ஆக்க குளு குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அகலமான பேனில் 1/2 லிட்டர் திக்கான மில்கை ஆட் பண்ணிக்கோங்க. பாலை கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இதனோடவே 1/2 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட மில்க் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, பாலை மட்டும் வச்சு கூட செய்யலாம். மில்க் பவுடரை பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணால் பால் நல்லா திக்காக இருக்கும். பாதாம், பிஸ்தா, முந்திரி நட்ஸ் 3ஐயும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓரத்தில் அந்த ஆடை படிஞ்சாலும் அதையும் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 4 ஸ்பூன் திருகின தேங்காவை 1/4 ஸ்பூன் நெய்யில் நல்லா வதக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால உங்கள் குல்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் போது நெய் ஃப்ளேவரோடு அந்த தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான், அதனால் கன்ஃபார்மாக இதை சேர்த்துக்கோங்க. பால் ஓரளவுக்கு சுண்டிருச்சு. 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனோடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதனோட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து 2-3 மினிட்ஸில் பால் ரொம்ப திக்காகிடும். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. உங்கள் கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டீ கிளாஸில் தான் ஃபில் பண்ணி வைக்க போகிறேன். நாம் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் குல்ஃபி செய்யலாம். நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குல்ஃபி சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டில் சில்வர் ஃபாயில்லாம் இருக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக பிளாஸ்டிக் பேக்கை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி டம்ளரில் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் மற்ற டம்ளர்கள்லேயும் போட்டுக்கிறேன். சிசரோ கத்தியோ வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை அதுக்குள்ளே சொருகிக்கலாம். குல்ஃபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்டியான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.